அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசின்றது காலபுருஷ தத்துவத்துல முதல் வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க எதையுமே ஸ்பீடா பண்ணணும்னு இருப்பாங்க, தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க எதையுமே பக்காவா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. குயிக்கா அவசரப்படுறது, முன்கோபம் வர்றது, இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணமா இருக்கும். பட் அதே நேரத்தில் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். அவங்கள கோவப்படுறவங்க அவ்வளோதான். கோவப்படுறதுனாலயே இவங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க இவங்க ஸ்பீடுக்கு வரலைன்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடும். ஸோ அதனால அதே சமயம் இந்த அவசரம் தான், இந்த ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணுன்றது கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் அவசரமாக சில காரியங்கள் செய்யும்போது தவறி போயிடும் இல்லையா? அது மாதிரியான நெகட்டிவும் இதே பாசிட்டிவ் தான், அதே நெகட்டிவ் தான். இவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஒரு கலவையான பலன்கள் இருக்கும். இந்த மாசத்துல முதல் பாதியில சூரியன் இவங்களுக்கு 4வது வீட்டுல இருக்கு. அதனால 4ன்றது சுகஸ்தானம்னா கூட அது சூரியன் நெருப்பு கிரகம், அது வீடு நீர் ராசி. ஸோ அதனால என்ன ஆகும்னா, நெருப்பு கிரகம் நீர் ராசியில இருக்கனால மன உளைச்சல், மன சம்பந்தமான மனசு கவலைகள் ஏற்படலாம், மன உளைச்சல்கள் ஏற்படலாம். 2வது பாதியில மாத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல சூரியன் பயிற்சி ஆயிடுது. சூரியன் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு, அங்க ஆட்சி ஆகிறாரு. ஸோ அதனால நல்ல நல்ல காலம், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி குழந்தைங்க அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும், நல்ல மனசு தெளிவா இருக்கும், நல்ல உள்ளுணர்வு நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம் 2வது பாதையில தெரியுது. செவ்வாய் 6ல இருக்கிறது, இந்த ராசிக்கு 6வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும், ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அது மாதிரி நல்ல நம்பிக்கை, ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய, ஓவர் கமிங் த அப்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது எல்லாத்தையும் தடைகளை தாண்டக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸோ இதான் இந்த மாதத்துல ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக பண சம்பந்தமான விஷயங்கள்ல வேலை, தொழில், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ இல்லை என்டர்பிரினராவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலோ உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கும். அது வேலை அதிகமாக இருந்தாலே முன்னேற்றம் தானே. அதனால முன்னேற்றம் ஏற்படுறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. ஆனாலும் கவனமாக செயல்படணும். முதல் ஹாஃப்ல சூரியன் 4ல் இருக்காரு, 2வது ஹாஃப்ல சூரியன் 5வது வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அதனால முதல் பாதியை காட்டணும், 2வது பாதி நல்லா இருக்கும். நீங்க முதல் பாதியில செய்யற வேலைகளுக்கு எல்லாமே 2வது பாதியில பலன் கிடைக்கும், அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். பண வரவும் நல்லா இருக்கும், உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனாலும் சரியா போயிடும், அதுவாகவே சரியா போயிடும். அது சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இப்போ மாணவர்கள் இருக்காங்க, அவங்க படிக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியிலன்னா, அவங்க படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். படிப்புல அவங்களுக்கு கவனம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த 1 மணி நேரம் மட்டும் கான்சன்ட்ரேஷன் கூட நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். கல்யாணத்துல ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதனால பொறுமையா செய்யணும். ஏன்னா இந்த ராசிக்கு டக்குன்னு முன்கோபம் வந்துடும், அவசரப்படுவீங்க. அதனால பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிதானமா பண்ணீங்கனாலே இந்த காலகட்டங்கள் நல்லா தான் இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நல்லா உங்க உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே இருந்த நோய்கள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ உங்களுக்கு ஏதாவது உடம்புனா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க வேலை சம்பந்தமாவோ தொழில் சம்பந்தமாவோ நீங்க பயணங்கள் பண்றதெல்லாம் உங்களுக்கு வெற்றியா முடியும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த இந்த மாசத்துல ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1, இந்த குறிச்சு வச்சுங்க வேணாம், ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 8, 10, 15, 19, 26, 28 இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல 2025 ஆகஸ்ட் மாசத்துல இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த தேதிகள்ல நீங்க நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11:52 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 11:23 வரைக்கும், காலம்பரை 11:23 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இது மாச ஆரம்பத்திலே வந்துருதா, அதே மாதிரி கடைசியிலையும் வரும். ஏன்னா 27
நட்சத்திரங்கள் தானே, அதனால கடைசியிலையும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும். அது மாதிரி ஆகஸ்ட் 30 காலம்பரை 7:53 செப்டம்பர் 1 ராத்திரி 7:55 வரைக்கும் சந்திராஷ்டம். ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம், அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நாட்கள்ல முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அந்த ஒரு நாள் கையெழுத்து போடுறது, எங்கேயாவது தூர இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்றது அதை தவிர்த்துருங்க. அந்த நாட்கள் அதிகமா வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். ஆனா மனசங்கடங்கள் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள்ல மனசங்கடங்கள் ஏற்படும். அது மாதிரி மனசு ஒரு நிலையில இருக்காது. இந்த மாதிரி காரணங்கள்ல தெளிவா இருக்கிறதுனால அன்னைக்கெல்லாம் நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்றதோ இல்ல வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, முக்கியமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சந்திராஷ்டமம்னு அதிகமா வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம். ரைட், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தவிர்த்துட்டு போயிருங்க. அந்த சந்திராஷ்டமங்கள் இது மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டம தினங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதனால வந்து இது மாதிரி நான் சொன்ன அந்த நல்ல நாட்கள் இருக்கு, சுப நாட்கள் 1, 8, 10, 15, 19, 26, 28 இந்த நாட்கள்ல நீங்க வந்து சுபமான காரியங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து இந்த நாட்கள்ல செவ்வாய்க்கிழமையில நீங்க நவகிரகங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களை ஒரு 3 தரம் சுத்தி 9 விளக்கு ஏற்றி வச்சு, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரகங்களுக்கு வச்சுட்டு நவகிரகங்களை 3 தரம் சுத்தி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஓம் அங்காரகாய நமஹா அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கு நீங்க வந்து ஒரு 9 தரம் வந்து மனசுக்குள்ள நீங்க ஜபம் பண்ணலாம். ஓம் அங்காரகாய நமஹா, ஓம் அங்காரகாய நமஹா அப்படின்னு சொல்லி 9 தரம் பண்ணலாம். சிவன் கோயில்ல வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, சிவன் கோயில்ல அபிஷேகத்துல கலந்துக்கிறது, அபிஷேகம் நடக்கும்போது பால் வாங்கி கொடுக்கறது, இல்ல பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சவங்க வந்து அன்னதானம், கோயில்ல வந்து பிரசாதம் அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு வந்து வரக்கூடிய சிக்கல்களை குறைக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும், மனசு உளைச்சல்களை குறைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே நல்லது. பொதுவாக வந்து சாமி கும்பிட்றது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு வியாபார அடிப்படையில் இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மனசு அப்போ 4 பேர் கொடுக்குற சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா, இது வந்து மனசில் ஒரு தெளிவு கொடுக்கும். நான் இதை செய்கிறேன், நீ அதை செய் அப்படின்றது மாதிரி இல்லாமல் முழு மனசோட நீங்கள் செஞ்சீங்கனாலே இதனுடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வகையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களுக்கு ஆபத்து காலங்களில் நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.